தமிழீழம் என்ற உணர்வோடு இயங்கிய எங்களை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்களை பொய் பித்தலாட்டம் அவதூறில் சீமான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார் என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது. இப்போது வெளிவருகிற ஆதாரங்கள் எல்லாம் அச்சத்தையும் ஒரு மன இறுக்கத்தையும் உண்டு செய்திருக்கிறது. நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் என்றால், நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களுடைய அந்த அறிக்கை, கடந்த இந்த ஒரு வாரங்களில் ராஜ்குமார் என்கிற ஒரு இயக்குனர் அவர்கள் சீமானும் மேதகு பிரபாகர் அவர்களும் நிற்கிற அந்த புகைப்படம், ஒரு புகைப்படம் எது தமிழ்நாட்டு அரசியலில் தன்னுடைய என்ட்ரி கார்டாக சீமான் எங்களை போன்ற இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக, தமிழ் சமூகத்தை ஏமாற்றுவதற்காக காட்டினாரோ, நானும் மேதகு பிரபாகரன் நெருக்கம் என்று ஒரு புகைப்படத்தை காண்பித்தாரோ, அந்த புகைப்படம் என்னால் தான் எடிட் செய்யப்பட்டது என்று ராஜ்குமார் அவர்கள் சொல்லியதும், ராஜ்குமார் அவர்கள் சொல்லிய பின்பு இப்போது இயக்குனர் சந்தோஷ் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சீமான் அவர்கள் 10 நிமிடம் கூட சந்திக்கவில்லை. சீமான் என்கிற இயக்குனர் இருக்கிறார், அவர் தமிழீழம் குறித்து மேடைகளை பேசுகிறார், அவர் சந்தித்தால் நன்றாக இருக்கும் என்று அண்ணன் வன்னியரசு அவர்களும் அண்ணன் குளத்தூர் மணி அவர்களும் அறிமுகம் செய்யப்பட்ட பின்பு சீமான் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்தார். அது ஒரு 10 நிமிட சந்திப்பு கூட இல்லை. அந்த புகைப்படங்கள் இதுவரை வெளியே வரவில்லை என்கிற ஆதாரத்தையும், அந்த செய்தியை அவர் வைத்திருக்கிறார், வீடியோ வைத்திருக்கிறார் என்று நேற்று ஊடகத்தில் சொல்லியிருக்கிற செய்தியும், ஏற்கனவே சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இந்த புகைப்படத்தை நான் தான் வெளியிட்டேன் என்ற செய்தியும், அச்சத்தை மட்டுமல்ல, தமிழீழம் என்ற உணர்வோடு இயங்கிய எங்களை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்களை பொய் பித்தலாட்டம் அவதூறில் சீமான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார் என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது. நீங்க தமிழ் சினிமாவில் கோ என்கிற ஒரு படம் வந்திருக்கும், எல்லாரும் பார்த்திருப்போம், பொதுமக்கள் எல்லாம் பார்த்திருப்போம். அரசியல்ல பின்னாடி இருந்து இயக்கி ஒருவர் எப்படி வர முடியும் என்று, அடிப்படையில் தமிழீழத்தை அழிப்பதற்கும் தமிழ் சமூகத்தில் மேலோங்கி இருந்த தமிழீழ ஆதரவையும் சமூக நீதி ஆதரவையும் மட்டுப்படுத்துவதற்கு சீமான் என்ற மனிதர் இந்த சமூகத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கார் என்று தெரிகிற போது அது மிகவும் கவலைக்குள்ளாத மட்டுமல்ல, யாரை நம்புவது என்கிற மிகப்பெரிய சிக்கலை இளைஞர்களுக்கு கொண்டு செய்திருக்கிறது. ஏனென்றால் அந்த சந்தோஷ் வெளியிடுகிறார், இந்த படம் எடுக்கப்படவில்லை, அவர் சந்தித்தது உண்மைதான், அது 10 நிமிடம் கூட சந்திப்பில்லை, அவருடைய தனி மனித ஒழுங்கினத்தால் தமிழக விடுதலை புலிகள் மரியாதைக்குரிய சேரலாதன் அவரோடு தொடர்பை துண்டித்தார் என்ற செய்தியை வெளியிடுகிறார். கூடவே 6 புகைப்படத்தை நாங்கள் எடுத்தோம், எடுத்தது யார் என்று அவர் சொல்கிறார். அமர்த்திதாஸ் என்கிற ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அவரும் நானும் 6 புகைப்படத்தை எடுத்தோம், 4 புகைப்படத்தை அமர்த்திதாஸ் எடுத்தார், 2 புகைப்படத்தை நான் எடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எடுத்தவர்கள் நாங்கள் என்ற ஆதாரத்தை சந்தோஷ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அமர்த்திதாஸ் அவர்களும் பொது வெளியில் சீமானோடு புகைப்படத்தை வெளியிட்டு, நாங்கள் தான் அந்த 6 புகைப்படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்தோம், எல்லாளன் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்தோம் என்று அவர் குறிப்பிடுகிறார். எல்லாளனுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல நாங்கள் வெளியிட்டோம் என்று அவர்கள் எடுத்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் தமிழ் சமூகத்தில் சீமான் என்கிற பொய்யர், சீமான் என்கிற தற்குறி, சீமான் என்கிற தமிழ் சமூகத்தின் கேடு மட்டுமல்ல, சீமான் என்கிற இந்த வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது. அவர் என்ன சொன்னார் என்றால், எங்களை போன்ற இளைஞர்களுக்கு, தமிழ் சமூகத்துக்கு, ஊடக நண்பர்களுக்கு உங்களுக்கு தெரியும், நான் காட்சியில் சண்டைக்களத்தில் இருந்து துப்பாக்கி பிடித்தேன், என் கையை மேதகு பிரபாகரன் பிடித்தார், போராளிகள் பிடித்தார், இப்படி சுடு என்று கதையை சொல்லிக் கொடுத்தார். ஆனால் இன்று அவர் சொல்கிறார்கள், மிகவும் கட்டுக்கோப்பாக இயங்கிய ஒரு ராணுவ இயக்கம் தமிழீழ விடுதலை புலிகள், பயிற்சி பெற்ற தமிழீழ விடுதலை புலிகளை தவிர யாரும் துவக்கை தூக்க முடியாது. வெறும் சினிமா ஷூட்டிங்கில் நான் படம் எடுப்பதற்கு நாங்கள் எடுத்த படத்தை தமிழ் சமூகத்தில் காமித்து, இந்த படம் நான் பயிற்சியில் ஈடுபட்ட படம் என்று ஒரு பொய் சொல்ல முடிந்திருக்கிறது என்றால், இவருடைய அரசியல் வருகையை சந்தேகம் மட்டுமல்ல, நாங்கள் குற்றச்சாட்டுகிறோம். தமிழீழ அரசியலை தமிழ்நாட்டிலும் உலகத்திலும் சீமான் மழுங்கடிக்க செய்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால், 2009 போர் உச்சத்தில் இருந்த போது சீமான் என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற கேள்வி இருக்கிறது. நான் கோவை சட்டக்கல்லூரியில் படித்திருந்த போது, இதே பல நண்பர்கள் இங்க இருக்கிற உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், அவினாஷ் என்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளர், உங்களுடைய ஊடக நண்பர், இறந்து போனவர், தமிழீழ ஆதரவாளர், அவரோடு இயங்கிய பத்திரிகையாளர் நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் தமிழீழ களத்தில் கோவை எவ்வளவு தீவிரமாக இருந்தது என்று. அப்போது எழுத்தாளர் பாமர் மூலியமாக எங்களை போன்ற ஒரு கரியுமான சீமான் போன்றவர்கள் தொடர்ச்சியாக கிடைக்கிற மேடைகளில் ஈழ ஆதரவு பேசினால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2008 ஈழத்துக்கு போய் வந்த பின்பு பொதுவெளி போராட்டத்தில் நான் சவால் விடுகிறேன். நாம் தமிழர் இயக்கத்துக்கு முன்பு இயக்குனர் சீமானாக இருந்தவர் பொதுவெளி போராட்டத்தில் தான் ஈழத்தில் நடந்தது என்ன என்று ஏன் எந்த இடத்தில் பேசவில்லை. 2008 இறுதியில் தமிழ்நாட்டுக்கு வந்தவர் ஈரோட்டில் ஒரு வழக்கில் கைது செய்யப்படுகிறார். ஒரு 3 மாத காலம் இங்க இருக்கிறார். இருந்து பொது வழியில ஈழத்தில் தான் நடந்ததுன்னு எங்கேயும் மக்கள்கிட்ட பிரஸ் மீட் வைக்கல, சொல்லல, பிரச்சாரம் செய்யல.
ஈரோட்டில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி கைது செய்யப்பட்ட பின்பு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் திருவாளர் சீமானும் மரியாதைக்குரிய அண்ணன் குளத்தூர் மணி அவர்களும் மரியாதைக்குரிய மணியரசர் போன்றவர்கள் கைது செய்யப்பட்ட கோவை சிறையில் இருக்கிறார். கோவை சிறையிலிருந்து நன்கு கவனிக்க வேண்டும். 2008 இறுதியில் வெளியே வருகிறவர் 2008 இறுதியில் எங்களை போன்ற மாணவர்கள், அன்று சட்டக்கல்லூரி மாணவர்கள், வழக்கறிஞர்கள், ஏன் ஐஸ்ரீ போர்கள் தொடங்கி திருநங்கைகள் வரை அத்தனை அரசியல் இயக்கமும் ஈழ ஆதரவுக்காக பெருமரியாதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்து வைத்த போராட்டம், தாப்பாண்டியன் அவர்கள் ஆரம்பித்து வைத்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க பத்தி இருந்தது. ஆனால் 2008 இறுதியில் சிறையிலிருந்து வெளியே வந்த சீமான் நேரடியாக போராட்ட களத்துக்கு செல்லவில்லை. அதற்கு மாறாக அவர் சென்ற இடம் மாயாண்டி குடும்பத்தார் என்கிற படப்பிடிப்பு தளம். தன்னிடம்தான் ஈழப் போராட்டம் ஒப்படைக்கப்பட்டது என்று அன்று பொய் சொல்லிய சீமான், பொய்க்கதைகளை பேசிய சீமான், ஒருவேளை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் உண்மையிலேயே இனமானம்தான் பெரிது, வருமானம் பெரிது நம்பி இருந்தால் நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் போராட்டம் உச்சத்தில் இருக்கிறது. பெருமரியாதைக்குரிய இயக்குனர் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தீக்குளித்து இறந்து போகிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். 3 நாள் அவருடைய அந்த பூத உடல் சென்னையில் இருக்கிறது. எங்களை போன்ற இளைஞர்கள் முத்துக்குமார் உடலை பாதுகாக்க வேண்டும், அந்த உடலை ஆயுதமாக்கி போராட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம், போராடி கொண்டிருந்தோம். அந்த போராட்டத்தை, அந்த உடலை சுற்றி பெறும் மரியாதைக்குரிய இயக்குனர் ராம் அவர்கள், இயக்குனர் சேரன் அவர்கள், மறைந்த மரியாதைக்குரிய ஐயா வெள்ளையன் போன்றவர்கள் அந்த போராட்ட களத்தில் உட்கார்ந்து போராட்டத்தை வழிநடத்தினார்கள். 1 நாள் 2 நாள் இல்ல, 3வது நாள் அந்த உடலை எடுக்கிற போது உங்கள் எல்லா பத்திரிகையாளர்களும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு டை அடிச்சு ஷூட்டிங்ல இருந்து நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு, அதுவும் நானும் மறைந்த காமராஜர் வழக்கறிஞரும் வலியுறுத்தி கேட்டதால் அவர் சொல்கிற கொச்சை தமிழில் எங்களை கெட்ட வார்த்தை பண்ணிட்டு, கெட்ட வார்த்தையை திட்டிட்டு, நான் அப்போ என் பொழப்ப பார்க்கறது இல்லையாண்டார். ஈழத்தை நேரடியாக பார்த்து பிரபாகரங்களால் வழிகாட்டப்பட்டதை நம்பினால் அந்த நேரத்தில் சாமானியனை தெருவில் இறங்கி போராடிய போது ஈழத்திற்கு வழிகாட்டும் என்று சொன்ன நீங்கள் மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் இருக்க முடியாது. முத்துக்குமார் இறந்த பிறகு பள்ளப்பட்டி ரவி தொடங்கி ஏறத்தாழ 17 பேர் தீக்குளித்தார்கள். அந்த 17 பேர் தீக்குளிச்ச போதும் ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், இந்த 3 மாதத்தில் திருவாளர் சீமான் எங்கிருந்தார் என்று அந்த கேள்வியை வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் மாணவர்கள் போராடினோம், எதிர்கட்சிகள் போராடினார்கள். சீமான் 3 மாதத்தில் ஒரே ஒரு போராட்டத்திற்கு வந்தார். திரையுலகம் நடத்திய, அனைத்து கட்சி நடத்திய மனித சங்கிலி போராட்டத்திற்கு வந்தார். இயக்குனர் அண்ணன் அமீரோடு கைகுலுக்கின்றார். அந்த புகைப்படத்தை தவிர அடுத்தவர் என்ட்ரி ஆனது எப்படின்னா, பாராளுமன்ற தேர்தலில் திரையுலகினர் கட்டமைத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு எங்களுக்கு என்ன அச்சம் வருதுன்னா, தமிழீழத்தில் பார்த்த செய்தியை சிங்கள உளவுத்துறைக்கும் பன்னாட்டு உளவுத்துறைக்கும் இங்குதான் புலிகளுக்காண்டு காட்டி கொடுத்து விட்டு அந்த போர் முடிவுக்கு வந்த பின்பு சூசே அவர்கள் பேசியதாக சொல்கிற 1 நிமிட ஆடியோ வைத்துக் கொண்டுதான் அவர் இன்று வரை அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் சூசே அவர்கள் பேசிய 5 நிமிட ஆடியோக்களை முழுவதுமாக இன்று சமூக ஊடகங்களில் திரு சந்தோஷ் அவர்கள் எல்லா இடத்தையும் வெளியிட்டிருக்கார். அதுல சீமான்களை மட்டுமல்ல, தமிழ் சமூகத்தை நம்பி ஒப்படைக்கிறார். ஆனால் மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்து விட்டார் என்று தெரிந்தும் கொல்லப்பட்ட